முதலமைச்சர் விஜய் அவர்கள் அஜித்துடைய அம்மா மரணம் அடைந்த நிகழ்விற்கு நேரில் வந்து ஆறுதல் சொன்ன ஒரு விஷயம் தற்போது வைரலாகி வருகிறது. அதாவது அஜித்தின் தாயார் பாத்தீங்கன்னா நேற்று மரணம் அடைந்து இருந்தாருங்க. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நெருங்கிய நண்பராக அஜித்திற்கு இருந்திருந்தார். ஸோ இவர் வந்து எப்போ வருவார் என்று ஆவலுடன் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயமாகவே இதனை நாம பார்க்கலாங்க. அதாவது அஜித் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல விஜய் அவர்கள் நேரில் வருவாரா இல்ல வரமாட்டாரா என்ற கேள்வி மக்களிடையே பெரும் கேள்வியாக இருந்ததாகவே நாம பார்க்கலாம். நடிகர் அஜித்துடைய அம்மாவுடைய இரங்கல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அஜித்துடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாங்க. அஜித் அவர்களுடைய குடும்பத்திற்கும் இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ஏற்கனவே தந்தையை இழந்து இருக்கக்கூடிய அஜித் அவர்களுக்கு தற்போது தாயாரும் இல்லாமல் போய்விட்டார் என்று கேள்வி பார்த்தீங்கன்னா பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ அஜித்துடைய அம்மாவின் இரங்கலுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் த்ரிஷாவுடன் ஒன்றாக வந்து ஆறுதல் சொன்னதாகவே ஒரு விஷயம் நடந்ததாகவே நம்ம சொல்லலாங்க. அஜித்தின் தாயார் மோகினி மணி பார்த்தீங்கன்னா வயதோகிதம் காரணமாக நேற்று சென்னையில் உயிரிழந்தார். அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 89 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வயது முதிர்ச்சி காரணமாக உடல்நல குறைவால் நேற்று மரணம் அடைந்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருந்ததுங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாகவே நம்ம பார்க்கலாம். அதாவது மோகினி அவர்களுடைய உயிரிழப்பு அஜித் குடும்பத்தினரை மட்டுமின்றி அவரது ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். துபாயில் இருந்து அஜித் அவர்கள் அம்மாவின் இறப்பு செய்தியை கேட்டு கலங்கியபடி நேற்று இரவு சென்னை வந்து சேர்ந்தாருங்க. அவர் இந்த இடத்தில் இருந்ததாக ஒரு செய்தியே கிடையாது. அவர் வெளிநாட்டில் அதாவது துபாயில் இருந்ததாகவும் ஒரு தகவல் நேற்று வெளிவந்தது. ஸோ அம்மா இறந்த செய்தியை கேட்டவனே அஜித் அவர்கள் பதாரி அடைத்து ஓடி வந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பா நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்ததும் முதலமைச்சர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் நேரில் வந்து ஆறுதல் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்தது. அஜித்தின் தந்தை சுப்பிரமணியம் கடந்த 2023ஆம் ஆண்டு வயது முதிர்வு மற்றும் பக்கவாதம் நோய் காரணமாக உயிரிழந்ததாகவும் ஒரு தகவல் ஏற்கனவே வந்ததுங்க. அவர் உயிர் இழந்ததை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனது தாய் மோகினியை தன் அருகில் வைத்து பார்த்து வந்தார் அஜித் குமார். இப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்கன்னா மோகினிக்கும் வயதோகிதம் காரணமாக அவ்வப்போது உடல் நலம் சரியில்லாமல் போனது. மருத்துவர்களும் அவருக்கு தீவிரமான சிகிச்சையை தொடர்ந்து அளித்து வந்தார்கள். மருத்துவத்தின் உதவியோடு இன்னும் சில காலம் தாய் உயிரோடு இருப்பார் என்றுதான் அஜித்தும் அவரது சகோதரர்களும் நினைத்தார்கள். ஆனால் இவர்கள் நினைத்ததற்கு மாறாக தற்போது அஜித் அவர்களுடைய தாயார் மரணமடைந்து இருக்கிறார். ஆனால் அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் பார்த்தீங்கன்னா எதையும் தாங்கும் சக்தியை மோகினியின் உடல் இழந்துவிட நேற்று அவர் 89 வயதில் உயிரிழந்ததாகவே ஒரு தகவல் வந்ததுங்க. அதாவது சிகிச்சைக்கு ஏற்ற உடல் இல்லை அப்படின்னே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது 89 வயதாகும் பொழுது கண்டிப்பா அந்த சிகிச்சை ஏற்றுக்கொள்ள சக்தி அவர்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி வந்திருக்கு. அவரது உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா அதாவது அஜித் குடும்பத்தினரை உச்சகட்ட சோகத்தில் ஆழ்த்தி இருப்பது அப்படின்றத நம்ம தெரிவிக்கலாம். சில வருடங்களுக்கு முன்புதான் பார்த்தீங்கன்னா தந்தையை இழந்திருந்தார் அஜித் குமார். இப்போது தாயையும் இழந்திருக்கும் அவருக்கு திரைத்துறையினர், அரசியல் பிரமுகர்கள், ரசிகர்கள் என பலரும் தங்களுடைய ஆறுதலை கூறிக்கொண்டு வருகிறார்கள். அஜித் அவர்களுடைய தாயார் மோகினி உயிரிழந்த போது அஜித் குமார் சென்னையில் இல்லை துபாயில் இருந்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்ததுங்க. தனது தாய் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் கலங்கிய கண்களோடு சென்னைக்கு அவர் வந்து சேர்ந்தாருங்க. அனைவரது மனதையுமே கலங்க செய்திருக்கிறது இந்த நிகழ்வு அப்படின்னே நம்ம சொல்லலாம். மோகினியின் இறுதி சடங்குகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சென்னை பாலவாகத்தில் இருக்கும் அஜித்தின் வீட்டில் நடக்கும் என்றும் இது தனிப்பட்ட இறுதி சடங்காகவே நடக்கும் என்றும் குடும்பத்தினர் தெளிவாக சொல்லி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் மத்தியில தெளிவாகவே சொல்லி இருக்காங்க. பிரபலங்கள் மற்றும் மோகினியின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அதிர்ச்சி தரும் விஷயமாக இருக்கும்போது அஜித் அவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஸோ இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது ஆறுதல் சொல்லி இருக்காருங்க. அஜித்தின் தந்தை இறந்த போது விஜய் நேரில் சென்று
அஞ்சலி செலுத்தி ஆறுதல் தெரிவித்தார். இப்போது முதலமைச்சராகிவிட்டதால் அவர் நேரில் வருவாரா என்ற கேள்வி கண்டிப்பா அனைவருக்கும் எழுந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தன்னுடைய நண்பருக்கு ஒரு சோகம் என்றால் தானும் அங்கே இருப்பேன் என்பது போல் நள்ளிரவில் விஜய் மாலியும் கையுமாக த்ரிஷாவுடன் ஒன்றாக வந்து அஞ்சலி செலுத்தி ஆறுதல் சொன்னாருங்க. அஜித்தை விஜய் கட்டி அணைத்து ஆறுதல் சொல்லியதை த்ரிஷா சோகத்துடன் பார்த்து கொண்டு இருந்தாருங்க. மேலும் த்ரிஷாவும் தன்னுடைய ஆறுதலை அஜித்குமார் அவர்களுக்கு தெரிவித்து இருந்தாருங்க. முன்னதாகவே முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் அருமை நண்பர் அஜித்குமார் அவர்களின் தாயார் மோகினி அம்மையார் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன் என்று தெரிவித்து இருந்தாருங்க. அவரது ஆன்மா இறைவனுடைய திருவடையல இளைப்பார பிரார்த்திக்கிறேன் என்று போற்றி இருந்தாருங்க. வாழ்வின் அனைத்து நிலைகளிலுமே அரணாக இருந்து அரவணைத்த தாயாரை இழந்து வாடும் நண்பர் அஜித்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டு இருந்தாருங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அஜித்குமார் அவர்கள் இறந்த இந்த மறைவிற்கு பார்த்தீங்கன்னா பெரும் சோகத்தில் கண்டிப்பாக இருப்பாருங்க. ஏன்னா தாயார் மீது மிகுந்த பாசத்தை வைத்திருக்கக்கூடிய அஜித்குமாருக்கு கண்டிப்பாக இது ஒரு பேர் இழப்பாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களும் விஜய் அவர்களும் ரொம்ப வருடங்களாகவே நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. ஸோ இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிணைப்பு பற்றி கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ முதலமைச்சர் ஆன உடனே விஜய் அவர்கள் இந்த இரங்கலுக்கு கண்டிப்பாக நேரில் வருவாரா என்ற கேள்வி மக்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருந்திருக்கு. ஸோ மக்களுடைய கேள்விக்கு பதிலடியாக அஜித்குமார் தாயாருடைய இரங்கலுக்கு விஜய் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் சொல்லி இருக்காருங்க. அதாவது நேரில் சென்று அஜித்தை கட்டி அணைத்தபடி மனமாற அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து இருந்தாருங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமாகவே கண்டிப்பாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மக்களுடைய கேள்விக்கு கண்டிப்பாக இதன் மூலம் பதில் கிடைத்திருக்கும். அஜித் குடும்பத்திற்கும் பெரும் ஆறுதலை அவர் தெரிவித்து இருந்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்தது. ஸோ அஜித் அவர்களுடைய குடும்பத்திற்கு இந்த ஒரு இரங்கல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகவே இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதிலிருந்து அவங்க எப்படி மீண்டும் வெளியே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ இது போன்ற புதிய நியூஸ் அப்டேட்டான வீடியோஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ அப்டேட்டான அரசியல் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.